மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 9th மேக்ஸு சாப்டர் 3 எக்ஸசைஸ் 3.2ல் ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் த பாலினோமியலோட வேல்யூஸ் கேட்டிருக்காங்க. இல்லை எஃப் ஆஃப் ஒய் ஈக்குவல் டு 6y மைனஸ் 3y ஸ்கொயர்டு ப்ளஸ் 3 அப்படின்னு ஒரு வேல்யூ கொடுத்தாச்சு. சரியாப்பா? இதில் ஒயில் இருக்க வேல்யூ ஒய் வந்து பாருங்கள் 3 விதமாக கொடுத்துருக்காங்க. 1 வந்தால் நமக்கு எஃப் ஆஃப் ஒய்யோட ஆன்சர் என்ன கிடைக்கும், -1 வந்தால் என்ன கிடைக்கும், 0 வந்தால் என்ன கிடைக்கும், இதுதான் நம்மளோட கொஸ்டின். பாருங்களேன், இப்போ வந்து பாருங்கள், நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து y ஈக்குவல் டு 1 அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறோம். சரிங்களா? y ஈக்குவல் டு 1 அப்படின்னும் போது நான் எஃப் ஆஃப் ஒயில் போய் நான் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். அப்போ 6 இன்ட்டு ஒய் மைனஸ் 3 இன்ட்டு 1 ஸ்கொயர்ட் ப்ளஸ் 3. ஓகேவா? 6 இன்ட்டு 1 6 மைனஸ் 3 ப்ளஸ் 3 -3 ப்ளஸ் 3 கேன்சல் ஆச்சுன்னா நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்குது, 6 அப்படின்றது கிடைக்குது. ஓகேங்களா? அடுத்து y ஈக்குவல் டு -1 இருந்துச்சுன்னா என்ன பண்ணலாம், எஃப் ஆஃப் y ஈக்குவல் டு 6 இன்ட்டு -1 மைனஸ் 3 இன்ட்டு -1 த ஹோல் ஸ்கொயர்டு ப்ளஸ் 3 சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன கிடைக்குது, -6. இது பாருங்களேன், -3 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 1 கிடைக்குது. ஓகேங்களா? ஸோ -x -3 ப்ளஸ் 3 -3 ப்ளஸ் 3 கேன்சல். ஸோ என்னோட ஆன்சர் -6 கிடைக்குது. ஓகேவா? நெக்ஸ்ட் y ஈக்குவல் டு 0வாக இருந்துச்சு அப்படின்னா எஃப் ஆஃப் y ஈக்குவல் டு 6 இன்ட்டு 0 மைனஸ் 3 இன்ட்டு 0 த ஸ்கொயர்டு ப்ளஸ் 3. ஸோ 6 0வால் மல்டிப்ளை பண்ணால் 0, 3 0வால் மல்டிப்ளை பண்ணால் 0. ஸோ 3 இஸ் எ ஆன்சர். ஓகேவாப்பா? So now want to see this second sum பாருங்கப்பா. if p of x equal to x squared minus 2 root 2 x கொடுத்துட்டாங்க, find பாருமா p 2 root 2 சப்ஸ்டியூட் பண்ணால் நமக்கு என்ன வேல்யூ கிடைக்கும். ஸோ எக்ஸுக்கு பதிலாக நம்ம 2 root 2 சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஸோ p of 2 root 2 equal to 2 root 2 the whole squared minus 2 root 2 into 2 root 2 plus 1. சரிங்களாப்பா? ஸோ இதை போடும்போது நமக்கு என்ன கிடைக்குது, 2 the squared 4, root 2 2 times போனால் whole number 2 கிடைக்கும். ஓகேவா? அதே மாதிரி 2 2s are 4, இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணும்போது into whole 2 கிடைக்கும் plus 1. ஸோ 8 minus 8 plus 1. ஸோ we get the answer is 1. Okay, now want to see this is the third sum. Find the zeros of the polynomial each of the following. The first part p of x equal to x minus 3. ஸோ அப்போ x என்ன வரும், அதுதான் நம்மளோட zeros of the polynomial அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு பார்ட்டு நமக்கு வந்து என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா p of x equal to x minus 3ன்னு சொல்லியாச்சு. ஸோ நம்ம இதை எப்படி எடுத்துக்கிறோம் அப்படின்னா, that means x minus 3 தான் ஈக்குவல் டு 0ன்னு எடுத்துக்காங்க. அப்போ x ஈக்குவல் டு -3 இங்கே வரும்போது ப்ளஸ் 3 ஆகுது. சரிங்களா? இப்போது இந்த x இருக்க இடத்துல நான் 3யை சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஸோ 3 minus 3 ஈக்குவல் டு 0. ஓகேவாப்பா? இவ பாருங்கள், இந்த ஜீரோஸ் ஆஃப் த பாலினோமியல் இஸ் பாருங்கள், இப்போ எழுதிக்கலாமா, therefore the zeros of the polynomial is x equal to 3. 3 is the zeros of the polynomial. புரிஞ்சுதுங்களா? இப்போ செகண்ட் சம் பாருங்க, இதே மாதிரி செகண்ட் ஒன் அப்ளை பண்ணலாம். செகண்ட் ஒன் பாருங்க, p of x equal to 2x plus 5. ஸோ இதை நான் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணேன், அதாவது எக்ஸோட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிச்சி இதில் சப்ஸ்டியூட் பண்ணி 0 கொண்டு வரதுக்கு தான் ஜீரோஸ் ஆஃப் த பாலினோமியல் அப்படின்றது. ஓகேங்களா? இப்போ நான் தட் இஸ் 2x plus 5 equal to 0ன்னு எடுத்துக்கிறேன். ஸோ 2x ப்ளஸ் 5 இந்த பக்கம் போகும்போது -5 ஆகுது. ஸோ x ஈக்குவல் டு -5/2. ஸோ எக்ஸோட வேல்யூ எனக்கு -5/2 இருக்குது. ஸோ நான் இதில் நான் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஸோ இதில் பாருங்கள், p of -5/2. ஸோ ஈக்குவல் டு 2 இன்ட்டு -5/2 ப்ளஸ் 5. 2 2 கேன்சல், ப்ளஸ் 5 -5 இஸ் கேன்சல். ஸோ எனக்கு என்ன கிடைச்சிருக்கு, 0 கிடைச்சிருச்சு. ஸோ therefore the zeros of the polynomial is என்னது, yes, x equal to -5/2.
ஓகேவாப்பா? ஓகே. த நெக்ஸ்ட் ஒன் என்ன கேட்குறாங்க? தேர்ட் ஒன்னும் இதே மாதிரி தான்ப்பா. சிமிலர்லி ஹவ் டு ட்ரை டு டூ. தேர்டு பார்ட் பாருங்கள். தேர்டு பார்ட் கொஷின் என்ன? q ஆஃப் y ஈக்குவல் டு 2y மைனஸ் 3 கொடுத்துருக்காங்க. ஸோ நான் என்ன பண்ணுறேன், ஒய்யை சப்ஸ்டியூட் பண்ணுறேன். தட் மீன்ஸ் 2y மைனஸ் 3 ஈக்குவல் டு 0. ஸோ 2y ஈக்குவல் டு மைனஸ் 3 இந்த பக்கம் வரும்போது எனக்கு ப்ளஸ் 3 ஆகும். ஸோ y ஈக்குவல் டு 3/2. ஸோ 3/2 கிடச்சிருச்சா? இப்போ நான் 0ன்னு ப்ரூவ் பண்ண போகிறேன். ஸோ q இன்ட்டு 3/2. ஸோ 2 இன்ட்டு 3/2 மைனஸ் 3. இது கேன்சல், இதுவும் கேன்சல். எனக்கு என்ன கிடைக்குது? 0. ஸோ என்னது? q ஆஃப் 3/2 என்னது? q ஈக்குவல் டு 3/2 இஸ் த ஜீரோஸ் ஆஃப் த பாலினோமியல் அப்படின்னு சொல்லிட்டு எழுதிக்க வேண்டியதான். zeros of a given polynomial எழுதிடலாம். சரிங்களா? ஓகேவாப்பா? அடுத்து ஃபோர்த் ஒன் பாருங்க. சேம் இதே மாதிரி தான். எப்படி போடுறாங்கன்னு பாருங்க. f of z ஈக்குவல் டு 8z. ஸோ நம்ம என்ன பண்ணுவோம்? 8z ஈக்குவல் டு 0. அப்போ z ஈக்குவல் டு 0 டிவைடட் பை 8 போட்டாலும் 0 தான் கிடைக்கும். ஸோ f of 0 நம்ம சப்ஸ்டிட் பண்ணால் 8 into 0 we get a 0. அப்போ என்னது? அதாவது f of 0 is the zeros of given polynomial. ஓகேங்களா? The next part, fourth one பாருங்கடா. Find the roots of the polynomial equations. root x ஓட வேல்யூ கேட்டிருக்காங்க. ஸோ இது ஏற்கனவே தெரியும், நீங்கள் ஈஸியாக பண்ணிடுவீங்க. ஸோ இது எப்படி போடலாம்? 5x மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு 0. ஸோ 5x ஈக்குவல் டு மைனஸ் எக்ஸ் இங்கே வரும்போது 6 ஆகும். ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு 6/5. இது உங்களுக்கு ஏற்கனவே தெரியும், நம்ம 8th நல்லா பார்த்தது தாண்டா. ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் 3 ப்ளஸ் 3 கிட்ட வரும்போது மைனஸ் 3 மாறிடும். சிமிலர்லி இதுவும் அப்படி தான். 10x ப்ளஸ் 9 ஈக்குவல் டு 0. ஸோ 10x ஈக்குவல் டு ப்ளஸ் 9 கிட்ட வரும்போது மைனஸ் 9 ஆகும். ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் 9/10. ஓகே பாப்பா? தென் லாஸ்ட் ஒன் 9x minus 4 equal to 0. So 9x equal to 4. So x equal to 4/9. அவ்வளோதான்டா. ஓகே பாப்பா? இந்த சம் உங்களுக்கு எல்லாத்துக்குமே கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேவாடா? தேங்க்யூ சில்ட்ரன்ஸ். த நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கடா. Verify whether the following are zeros of the polynomial indicated against them or not. சரிங்களா? இதை எப்படி பண்ணுறதுன்னு பாருங்கள். p of x equal to 2x minus 1. ஸோ x equal to 1/2. அதாவது என்னென்னா 1/2 சப்ஸ்டிட் பண்ணும்போது 0 கிடச்சிச்சு அப்படின்னா it is a zeros of the polynomial. n/2 சப்ஸ்டிட் பண்ணும்போது 0 கிடைக்கல அப்படின்னா it is not a zeros of the polynomial. So we have to substitute for this value. So p into 1/2 நான் substitute பண்ணுறேன். So 2 into 1/2 minus 1, 2 cancel, 1 minus 1 0. So x equal to 1/2 is the zeros of given polynomial. அவ்வளோதான். புரிஞ்சுதுங்களா? இதே மாதிரி ஒவ்வொன்றையும் நம்ம சப்ஸ்டிட் பண்ணி பார்த்துடலாம். இதில் 1 கொடுத்துருக்காங்க. ஸோ p of 1 equal to 1 cube minus 1, 1 minus 1 equal to 0. So x equal to 1 is the zeros of given polynomial. Okay papa? The next part பாருங்க. p of x equal to ax plus b, x equal to minus b by a. So p of minus b by a நம்ம substitute பண்ணலாம். a into minus b divided by a plus, இப்போ a cancel, plus equal to 0. So இது என்னது? So x equal to minus b by a is the zeros of the given polynomial. சரிங்களா?
அதே மாதிரி இதுக்கு ட்ரை பண்ணுங்கள். எக்ஸில் 2 வேல்யூ கொடுத்துட்டாங்க. ஸோ நான் ஃபஸ்ட்டில் வந்து என்ன பண்ணுறேன், 4 சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஸோ அப்போ 4 + 3 இன்ட்டு 4 - 4 4 - 4 0 தானடா. அப்போ 7 × 0 0. அடுத்து 3 நான் சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்குறேன். ஸோ 3 சப்ஸ்டியூட் பண்ணும்போது -3 + 3 இன்ட்டு -3 - 4. இங்கேயும் 0 × -7 0 கிடச்சிருச்சு. ஸோ வி ஹாவ் டு ரைட் x = -4, x = -3 are the zeros of given polynomial. Okay, thank you children.